ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அம்மா ஏதோ கல்யாண விஷயத்தில் ஏதோ வீட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நான் சித்திக்கு சரி அம்மாவோட தங்கச்சி இருந்தாங்க. அவங்க நான் வேலை பார்க்குற ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருந்தாங்க. ஏன்னா சித்தி பொண்ணுங்க எல்லாமே இங்கேயே அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால அங்கேயே சித்தி வீடு எடுத்துகிட்டு அங்கேயே தங்கியிருந்தாங்க. இடையில பார்ப்பாங்க. ஆனால் இப்போ 2 3 மாதம் சித்தி வர்றதில்லை, எதுவுமே இது பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நம்ம போவோமே அப்படின்னு சொல்லிட்டு சித்திக்கு ஃபோன் பண்ணேன். இடையில ஃபோன் பண்ணி மட்டும் பேசுவேன். இன்னும் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் சொல்லு மாலினி, என்ன பண்ணுற, என்ன சாப்பிட்டியா என்ன அப்படின்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வாயேன் வீட்டுக்கு வாயேன், நாளைக்கு தான் சண்டே தானே, நாளைக்கு வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி சித்தி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் சரின்னா அவங்களும் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் யோசித்த விஷயம் என்னென்னா, அம்மா எல்லா விஷயத்தையும் சித்திக்கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஐடியா கேட்குறதா இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட தான் ஹெல்ப் கேட்பாங்க. பணம் வாங்குறதா இருந்தாலும். ஏன்னா சித்தி கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இருந்தாலும் அவங்களும் எங்களுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அம்மாவும் அவங்க நகையெல்லாம் விற்று தான் அப்போ சித்தியெல்லாம் படிக்க வச்சு வேலை வாங்கினதுங்கிறதுனால அவங்க அந்த நன்றியை மறக்காமல் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். நான் வரேன்னு சொன்னோன்னே சித்தி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாங்க. கண்டிப்பாக வந்துடு நாளைக்கு காலையில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சித்தி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் நான் கிளம்பிட்டேன். அன்றைக்கி லீவுங்கிறதுனால கிளம்பி சரி ரூமில் தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் தான் சித்தி சித்தி பொண்ணுங்க எல்லாம் அவங்களோட பிள்ளைங்கள்லாம் வந்திருந்தாங்க. 2 பொண்ணுங்க, 2 பொண்ணுங்களையுமே அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே லவ் மேரேஜுங்கிறதுனால 2 பொண்ணுங்களையுமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒருத்தவங்க மட்டும் என்னோட கொஞ்சம் மூத்தவங்க. அதுக்கப்புறம் ஏன் செட்டு ஒருத்தி இருந்தா, அதை கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் இருந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் வந்திருந்தாங்க. கொஞ்சம் சந்தோஷமாக விளாண்டுட்டு இருந்தோம். அப்போ தான் நான் சித்திகிட்ட கேட்டேன், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், கேட்கணுன்னு தான் நான் இன்றைக்கி சித்தி அப்படின்னோடனே, என்ன விஷயமா, எதாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா, அம்மா ஏன் திடீர்னு இப்போ இத்தனை வருஷமாக என் கல்யாணத்தை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்கிறாங்க. இப்போ ஏன் திடீர்னு கல்யாணத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சித்தி அப்படின்னோடனே, அது சில காரணங்கள் இருக்குது, அதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது, உனக்கு என்கேஜ்மெண்ட்லாம் ஆகட்டும், ஒரு நிச்சயம் ஆகட்டும், அதுக்கப்புறம் அதை பற்றியெல்லாம் பேசிக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எனக்கு அது தெரிஞ்சுக்காம எனக்கு அது வேலையில் கூட கவனம் செலுத்த முடியல. ஏன்னா திடீர்னு அம்மா கல்யாணம், நீ பொண்ணு பார்க்க வரப்போ ஊருக்கு வந்தால் போதும், இப்போதைக்கெல்லாம் வர வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் ஏதாச்சும் இருக்குல்ல அப்படின்னோடனே, அதுக்கான காரணங்கள் இருக்குது, அதை இப்போ சொல்கிறதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னோடனே, எனக்காக சொல்லுங்கள் சித்தி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நான் கேட்டேன்.